அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜியோஜிப்ராவை பயன்படுத்தி பித்தாகரஸ் தேற்றத்தை எப்படி ஒர்க்கிங் மாடலாக அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோஜிப்ரா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கணும்னா டிபெண்டன்சி அப்படின்றது பார்த்தீங்களா, அதை எடுத்துங்க. எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துங்க. இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த கிராஃபை வந்து சென்டராக வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அம்புகுறி டூவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் படுத்திக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ பித்தாகரஸ் தேற்றத்துக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, அதுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் வேணும். அப்போ அந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டை நான் வந்து இப்போ குறிக்க போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 0,0. பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்துங்க, தெரியாதவங்க அதை தெரிஞ்சுங்க. மேலே அந்த அம்புகுறி சொன்னோம்ல, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும், அதில் பாயிண்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் வந்துடும். ஸோ நான் இப்போ கொடுக்க போகிறது 0,0, 3,0, 0,4. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு பாலிகன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்க இடத்த பாருங்கள். பாலிகன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அப்படியே வரிசையாக ஆர்டராக அப்படியே கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ ஏ, பி, சி, ஃபைனலாக திருப்பி ஏல கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் சுற்றிலும் லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி, அது இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சைடில் வேல்யூ தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள்னு கொடுங்க, அது போயிடும். அடுத்தது பி வேண்டாம், அதனால் அந்த இடத்துலையும் ஷோ லேபிள்னு கொடுங்க, போயிடும். சியும் வேண்டாம், அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள் கொடுங்க, போயிடும். ஓகே, இப்போ நமக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்கொயர் வரைய போகிறோம். ஸ்கொயர் வரைகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ரெகுலர் பாலிகன்கிற ஆப்ஷன் வேணும். அது பார்த்தீங்கன்னா அதே பாலிகனுக்கு கீழே ரெகுலர் பாலிகன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெகுலர் பாலிகன் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், சி அண்ட் தென் நெக்ஸ்ட் பி. இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்டில் உங்களுக்கு ரெகுலர் பாலிகன் வேணும்னு கேட்கும். நீங்கள் இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் தான் வேணும், அதனால் 4 பாயிண்ட்ஸோடு நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஓகேன்னு கொடுங்க, உங்களுக்கு பாலிகன் வந்துடும். ஓகேவா, ரைட். இப்போ இந்த பாலிகன் 2ன்னு எழுதி கொடுத்தீங்களா, அதுவும் நமக்கு வேண்டாம். அதனால் அது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்தது கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வரைய போகிறோம். அதுக்கும் அதே ரெகுலர் பாலிகன் தான் வேணும். அதனால் ஏ, பி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும், உங்களுக்கு 4ன்னு கிடச்சிருமா. ஓகே கொடுத்தீங்கன்னா, ஓ நீங்கள் ஏபின்னு போனனால அது மேலே போகுது. அப்போ பிஏன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ நான் மாற்றி கொடுத்துக்கிட்டா பி ஏ, ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகே, ரைட். அண்டோ கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது மேலே, அதை கொடுத்தீங்கன்னா அண்டோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அண்டோ கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிடும். மறுபடியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், வேணுங்கிறத வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாலி 3 அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம், அதனால் அதை ஷோ லேபிள் கொடுத்துட்றேன். இந்த லேபிள் மட்டும்தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்தது மறுபடியும் பாலிகன் வரைய போகிறோம், ரெகுலர் பாலிகன் வரைய போகிறோம். ஸோ ஏ, சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட் கேட்கும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துடும். ஒருவேளை இந்த பக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் சிஏன்னு மாற்றி கொடுக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் இருக்கிற அந்த லேபிளும் நமக்கு வேண்டாம். அதனால் இங்கே சைடில் என்ன பண்ணுங்கள், அது அந்த இடத்துல கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும், அது போய்டும். ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அது ஷோ லேபிள் கொடுத்தீங்கன்னா போய்டும். சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து எனக்கு இப்போ கிராஃப்லாம் பேக்ரவுண்டில் கிராஃப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கிரிட் லைனு, அந்த கிரிட் லைன்லாம் வேண்டாம். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை எடுத்துடலாம், கிரிட் லைன் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது, கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். அம்புக்குறியை கிளிக் பண்ணிவிட்டு அம்புக்குறியை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கிரிட் லைன் ஆப்ஷன் வரும். இந்த கிரிட் லைன் ஆப்ஷன் வருதுங்களா? கிரிட் லைனை கிளிக் பண்ணுங்கள், ஒயிட் பேஜை கிளிக் பண்ணுங்கள், ஆக்சிஸை காலி பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நமக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இதை கொஞ்சம் சென்டர் படுத்திங்க தெரிகிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம parallel லைன் வரைய போகிறோம். parallel லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல parallel லைன் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தில் வந்து parallel லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லைனுக்கு parallel லைன் வரைய போகிறோமோ அந்த லைனை வந்து நாம் கிளிக் பண்ணணும். எந்த லைனுக்கு parallel லைன் வரைய போகிறோமோ அந்த லைனை கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நான் வரைய போகிறது வந்து சிஇ. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறக்குங்க. அதை கீழே இறக்கிட்டு அந்த ஐங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக வாங்க. அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல ஐங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டேபிளாக நின்றுடும், நகராதது. இப்போ இதே மாதிரி இன்னொரு parallel லைன் வரைய போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கங்க. எதுக்கு வரைய போகிறோம்னா டிஇன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு parallel லைன் வரைய போகிறோம். அப்போ அதை அந்த டி லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உடனே என்ன வந்துடும், லைன் வந்துடும். அதை அப்படியே இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து ஏங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போ அடுத்த இன்டர்செக்ட் பாயிண்ட் வரைய போகிறோம். இன்டர்செக்ட் பாயிண்ட் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது இன்டர்செக்ட்டுங்கிறது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரெண்டு லைனுக்கும் இந்த சிஹெச்ங்கிற லைனையும் இந்த ரெண்டாவதாக வரைஞ்சோம்ல parallel லைன் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்தையும் எப்பொழுதுமே இன்டர்செக்ட் லைனுக்கு அந்த ரெண்டு லைனையும் கிளிக் பண்ணால் தான் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்துருச்சு. இப்போ அடுத்தது மறுபடியும் இன்னொரு இடத்துல அது இன்டர்செக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சோம்ல அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஏசிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, கேங்கிற இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரி, ரைட்டு. இப்போ அடுத்து இந்த இன்டர்செக்ட் லைன் வரைஞ்சோம்ல அது நமக்கு வேண்டாம். அதனால் அதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ அது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஜெக்ட் கொடுங்க. லேபிள் அந்த லைனே வேண்டாம் நமக்கு, அதனால் ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். போயிடுச்சு. நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்ஸ்லாம் போயிருக்கும், பட் மறைஞ்சிருக்கும், டிசேபிள் ஆகிருக்கும், அவ்வளோதான். இப்போ லைன் செக்மெண்ட் வரைய போகிறோம். லைன் செக்மெண்ட் வரைகிறதுக்கு எதுக்கும் லைன் செக்மெண்ட் வரைகிறதுக்கு 2 பாயிண்ட் வேணும். அந்த 2 பாயிண்ட் என்னென்னா, ஒன்று ஜே, இன்னொன்று ஏ. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு லைன் வரைய போகிறோம், கேஐ. இது ரெண்டுத்துக்கு லைன் செக்மெண்ட் வரைஞ்சாச்சு. ஸோ இதோட லேபிளும் நமக்கு தேவையில்லை. அதாவது டியும் வேண்டாம், ஈயும் வேண்டாம், அதோட லேபிள் தேவையில்லை. அதனால் இந்த சைடில் உங்களுக்கு வேல்யூ தெரியுதுல்ல, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள் கொடுத்தீங்கன்னா போயிடும். அதே ஈஸி மெத்தட். சைடில் போயிட்டு நீங்கள் டக்கு கொடுத்துக்கலாம். ஜேஏங்கிற லைனுக்கும் கேஐங்கிற லைனுக்கும் இன்டர்செக்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்டர்செக்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், ஜேஏங்கிற லைனை கிளிக் பண்ணுறேன், கேஏங்கிற லைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த இடத்துல எல்லுங்கிற ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேபிள் தெரிகிற மாதிரி கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஏன்னா இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எல்லுங்கிற பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இதை வச்சு தான் நம்ம இந்த மூவிங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து அமைப்பெல்லாம் வந்துருச்சு, பட் கலர் இன்னும் கொடுக்கல. கலர் கொடுத்துருவோமா? இப்போ இந்த ஏபிஎஃப்ஜி இது தனி பாலிகனாக இருக்குது, இதுக்கு நீங்கள் கலர் கொடுத்துடலாம். ஸோ கலர் கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து மூவிங் டூலை கிளிக் பண்ணிக்கங்க, அதாவது ஆரோ டூலை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாலிகன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கலர் தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல ரெட் கலர் வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து இதுக்கும் கலர் கொடுத்துடலாம். இதுவும் சிங்கிள் தான், அதனால் இதுக்கும் கலர் கொடுத்துடலாம். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கலர் வரும். இதுக்கு நான் எல்லோ கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா நல்லா டார்க்காக வரும். ஓகே.
ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல தான் உட்கார போகுது வந்து. அப்போ அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன், லைட் ப்ளூவாக இருக்கட்டும், இல்லை டார்க் ப்ளூ வச்சுக்கிறேன், ஆனால் டிரான்ஸ்பரன்ஸை குறைச்சிட்றேன். ரைட், ஓகே. கலர்ஸ் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் கலர் இப்போ கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா இது வந்து இன்னும் நம்ம வந்து 4 பகுதியாக பிரிக்கலை. இது ஒரே பாலிகனாக இருக்குது, பாலிகன் 4ஆக தான் இருக்குது. அப்போ 4 பாலிகனாக பிரிக்கிறதுக்கு பாலிகன்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வரிசையாக செலக்ட் பண்ணுவோமா, போடுவோமா, ஜே கியூ கே எல் ஜே. ஓகே, இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாலிகன் ஆயிடுச்சு. இதோட பாலிகன் வந்து இப்போ என்ன வந்திருக்கும் பாருங்கள், பாலிகன் 5. இப்போ அதே மாதிரி அடுத்தது கே எல் ஏ கே முடிஞ்சிருச்சு. இது அடுத்த பாலிகன் வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த பாலிகன் எல் ஐ திங்க் ஐ ஏ அகெயின் எல். ஸோ இதை அடுத்த பாலிகன் செட் பண்ணிட்டோம். இங்கே வச்சுக்குவோம் ஹெச் ஜே எல் ஐ ஹெச். ஸோ இது பாலிகன் வந்துருச்சு. இப்போ இதோட லேபிள்லாம் நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லேபிள் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். லேபிளை மட்டும் எடுப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள் ஐ திங்க் ஷோ லேபிள் வராதுக்கு அங்கே போய்க்குவோம். ஷோ லேபிள் ஓகே, இது வருதான்னு பார்ப்போமா, வந்துடுச்சு. இதுதான் வரலை. ஸோ A1 எங்கே இருக்குன்னு பாருங்கள், A1 இந்த இருக்குது. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ லேபிள் கொடுத்துருங்க. A1 எடுத்துட்டேன். I4 எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. I4ஐயும் தூக்கிடலாம். ரைட். இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் கலர்னு இந்த பகுதியில் கொடுக்கல, வரிசையாக கொடுத்துடலாமா. ஆரோவை கிளிக் பண்ணிக்கங்க. எப்பொழுதுமே ஆரோவை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா ஏதாவது நம்ம தொட்டிருந்தோம்னா நான் அதை பாயிண்ட்டை தொட்டிருந்தீங்கன்னா எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் தான் விழும். அதனால் அப்பப்போ அதை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆரோவை கிளிக் பண்ணிக்கணும். ரைட், ஓகே. இப்போ இந்த பாலிகனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுக்கு தான் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், ஐ திங்க் நான் க்ரீன் கொடுக்குறேன். ஓகே, இந்த க்ரீன் எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் ஒரு கலர் வச்சுருக்கிறேன், இதை வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த பாலிகனை செலக்ட் பண்ணுறேன். கத்திரி கலர். ஓ சாரி. ஓகே, அடுத்து இந்த கலர், இந்த பாலிகன் பிங்க் கொடுப்போமா. ஓகே, பிங்க் நான் எதிர்பார்த்த பிங்க் தானா. ஓகே, ஓகே. லாஸ்ட் ஒன் ஸ்கை ப்ளூ கொடுப்போம். என்னோட ஃபேவரட்ஸ். ஓகே, ஃபேவரட் ஸ்கை ப்ளூ. இட்ஸ் குட், பெட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னா 5 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பார்ட்ஸும் இப்போ மூவ் ஆகி அங்கே இருக்கிற அந்த பெரிய சதுரத்தில் போய் உட்கார போகுது, ஸ்கொயரில் போய் உட்கார போகுது. ஸ்லைடர் வேணும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்லைடரில் நகர்த்தலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடரில் இந்த 5 பகுதியும் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அப்போ ஸ்லைடருங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேலே இந்த A = 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்லைடர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்லைடருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்லைடர் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸ்லைடருக்கு நேம் கொடுங்க, START. ஸ்டார்ட்னு கொடுத்துருக்குறேன்.
கீழே வந்து டைமிங் செட் பண்ணணும். 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1ல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட மூவிங் வந்து 0.1ல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து மூவ் ஆகும், பட் ஆனால் எந்த ரியாக்ஷனும் இருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஒரு புள்ளியிலேருந்து ஒரு புள்ளிக்கு ஒரு புதிய புள்ளியை மூவ் பண்ண வைக்க போகிறோம். அப்போ எந்த புள்ளியிலேருந்து எந்த புள்ளிக்கு மூவ் பண்ண வைக்க போகிறேங்கிறத சொல்லிடுறேன். எல்லுங்கிற பாயிண்ட் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நியூ பாயிண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ எல்லுலேருந்து விங்கிற பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதனால் வி ஈக்குவல் டு அந்த எல் பாயிண்ட், எல் ப்ளஸ் எங்கே போய் சேரணும், பியில் போய் சேரணும். ஸ்லைடர் நேமை டைப் பண்ணிக்கங்க, START ஸ்டார்ட் பி மைனஸ் எல், இதுதான் ஃபார்முலா. ஸோ என்ட்ரை தட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் ஒன்று மூவ் ஆகுது பாருங்கள், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பியை போய் சேருதுங்களா? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது வியை போய் சேரும், திரும்பி ரிவர்ஸில் வரும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த விங்கிற பாயிண்ட்டை கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுங்க. இப்போ நான் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப்பு செய்ய போகிறோம். அது என்ன ஸ்டெப்புன்னு மட்டும் மனசில் வச்சுங்க. இதே தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறோம். ஒன்று வெக்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், இன்னொன்று டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டே ஸ்டெப்பை ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும். இப்போ விங்கிற பாயிண்ட்டுக்கு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இன்னும் நம்ம எத்தனை பாயிண்ட் வைக்கணும்? 4 பாயிண்ட் வச்சாகணும். ஏன்னா மொத்தம் 5 பார்ட் வந்து நகரப்போகுது, அதனால் 5 பாயிண்ட் தேவை. இப்போ நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் வி. ஸ்டெப் என்ன? வெக்டர்ங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், டிரான்ஸ்லேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, வெக்டர்ங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த தேர்டில் லைன் செக்மெண்ட் லைன், அதாவது செக்மெண்ட் வித் லென்த்து ரே பாலி லைன், அது கீழே பார்த்தீங்கன்னா வெக்டர் அப்படின்னு இருக்கு. அந்த வெக்டரை கிளிக் பண்ணுங்கள். எல்லுங்கிற பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நேராக எங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணுறீங்க? அந்த விங்கிற பாயிண்டில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஒரு வெக்டர் ஆரோ வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே மூவ் ஆகும், பாயிண்ட்டு மூவ் ஆகும், அந்த ஆரோவும் மூவ் ஆகும். ஓகே, பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு, ஆரோ மூவ் ஆகிடுச்சு, இது பெரிய விஷயம் இல்லை. இப்போ எனக்கு இந்த க்ரீன் கலரே மூவ் ஆகணும். இப்போ இந்த க்ரீன் கலர் எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்த போகிறோம். இந்த க்ரீன் கலரோட நேம் தெரிஞ்சாகணும். இதோட நேம் வந்து poly5. ஓகேங்களா? poly5 வந்து நாம் இந்த வெக்டர் யூவில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் என்ன வேணும்? டிரான்ஸ்லேட் வேணும். டிரான்ஸ்லேட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் கீழே டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த poly5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்கா poly5. இந்த சைடில் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன், சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த இதில் வந்து நான் கிளிக் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்கிட்ட கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒன்று செலக்ட் ஆகிடுச்சு. அப்படியே யூ கீழே பாருங்கள், யூ லாஸ்ட்டில் யூ இருக்குங்களா, அந்த யூவில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த க்ரீன் கலர் இப்போ நமக்கு இன்னொரு வடிவமாக கிடைக்கும், டூப்ளிகேட் வடிவம் கிடைக்கும். கிடைச்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், அது மூவ் ஆகும், அழகாக போய் உட்காரும். இதில் சுற்றி இருக்கு பார்த்தீங்களா லேபிள், அது எல்லாத்தையும் நாம் எடுக்கணும். லேபிள் எடுத்துடலாமா? சரி இருக்கட்டும், கடைசியில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட், இப்போ நான் கொடுத்தது வந்து வின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ டபிள்யூ கொடுப்போம். டபிள்யூ ஈக்குவல் டு, ஸோ போன தடவை பாயிண்ட்டை வந்து பிக்கு அனுப்பணும். ஸோ இந்த தடவை பாயிண்ட்டை வந்து சிக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? பாயிண்ட்டை எல்லேருந்து எங்கே அனுப்புகிறேன்? சிக்கு அனுப்புகிறேன். அப்போ எல் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு எல் ப்ளஸ்ஸு START ஸ்டார்ட்
bracket எங்கே போய் சேரணும், சிக்கு போய் சேரணும். சி மைனஸ் எல். அதே தான் ஃபார்முலா, அதே தாங்க. இந்த எல்லில் வந்து 4 பாயிண்ட் 4 தடவை ஃபார்முலா கொடுக்க போகிறோம் 4 பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த போன தடவை இந்த சிங்கிற இடம் மட்டும்தான் மாறப்போகுது, அதை மட்டும்தான் மாற்ற போகிறோம். சி போன தடவை பின்னு கொடுத்தோம், இந்த தடவை சின்னு கொடுக்குறோம். அடுத்த தடவை என்ன கொடுப்போம், ஈன்னு கொடுப்போம். அடுத்த தடவை அடுத்த தடவை என்ன கொடுக்க போகிறோம், டின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, நான் இப்போ இது கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், எல்லுலேருந்து ஒரு பாயிண்ட் வந்து எங்கே போய் சேரும், சிக்கு போய் சேரும். நல்லா பாருங்கள், டபிள்யூங்கிற பாயிண்ட் மூவ் ஆகுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க பார்ப்போம். அதனால் அதை விசிபிளாக வர்ற மாதிரி அப்படியே டக்குன்னு நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த இடத்துல தெரியுது டபிள்யூங்கிற பாயிண்ட் தெரியுதுங்களா? இப்போ நான் 2 ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன். என்னென்ன ஸ்டெப்பு? ஒன்று வெக்டர், இன்னொன்று டிரான்ஸ்லேட். வெக்டர் கொடுப்போமா, எல்லுலேருந்து டபிள்யூக்கு வெக்டர். இப்போ அடுத்தது டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட்னா இப்போ எது நகரப்போகுது அப்படின்னா, இந்த கத்திரிப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து நகர்த்த போகிறேன். அப்போ அதோட இந்த கத்திரிப்பு கலரில் இருக்கிறதோட பேர் என்னன்னு பாருங்கள். அது மேலே கர்சரை வச்சிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. சாரி, அதாவது நான் ஏரோவை செலக்ட் பண்ணாமல் கிளிக் பண்ணனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நான் பேக் போய்க்கிறேன். இது வந்து பாலிகன் 6. இந்த பாலிகன் 6ஐயும் இந்த வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, விஐயும் நாம் வந்து டிரான்ஸ்லேட் ஆப்ஷனுங்கிற பயன்படுத்த போகிறோம். அப்போ டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பாலிகன் 6 கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு வந்துட்டேன், லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பாலிகன் 6 செலக்ட் பண்ணியிருக்கிறேன். வெக்டர் யூவை கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள், அங்கே எல்லாரும் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் எனஃப். அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் போடணும்ல, ரோஸ் கலர் நகரணும்ல. யூ கொடுத்துட்டேன், தட் மீன்ஸ் வி கொடுத்துட்டேன், டபிள்யூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ் கொடுப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு அதே சேம் எல்லுலேருந்து ஈக்கு கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட், எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட், ப்ராக்கெட் எங்கே போகணும், இப்போ ஈக்கு போகணும். இ மைனஸ் எல். ஓகே, பார்த்தீங்களா, நான் போன தடவை சி கொடுத்துருந்தேன், இப்போ இ கொடுத்துருக்கேன். என்ட்ரை கொடுத்துருங்க. ஸ்லைடரை மூவ் பண்ணுங்கள். ஸ்லைடரை மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கபக்குன்னு பிடிங்க போவோம். அந்த இருக்கு பாருங்க, நிப்பாட்டிட்டேன். இந்த இடத்துல இருக்குது எக்ஸுங்கிற பாயிண்ட்டு, இந்த இடத்துல இருக்குங்களா? ஓகே, இப்போ வெக்டர் கொடுக்கணும். எல்லுலேருந்து வெக்டர் கொடுத்தாச்சு. ரோஸ் கலர் நகரப்போகுது, அதோட பாலி நம்பர் தெரியணும். ஸோ பாலி 7ஐயும் புதுசாக வந்த வெக்டர் என்ன, டபிள்யூ. ஐ திங்க் டபிள்யூ தான் நினைக்கிறேன். டபிள்யூ. அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கங்க. பாலி 7 தானே? எஸ், பாலி 7. லெஃப்ட் சைடு வந்துட்டேன், லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது பாலி 7 கிளிக் பண்ணிட்டேன். வெக்டர் டபிள்யூவை கிளிக் பண்ணுறேன். ரோஸ் கலர் வந்துடும். இப்போ ஸ்லைடரை நகர்த்தி பாருங்கள், அழகாக போய் உட்காந்துருச்சிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேணும், இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து மூவ் ஆகணும். ஸோ வழக்கம் போல் ஏற்கனவே என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறேன், விடபிள்யூ எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒய் கொடுக்க போகிறேன். ஒய் ஈக்குவல் டு சேம் எல் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்லைடர் நேம் எஸ்டிஏஆர்டி ஸ்டார்ட் ப்ராக்கெட் எங்கே போய் சேரணும், டிக்கு போகணுமா, டி மைனஸ் எல். இப்போ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிங்க பார்ப்போம். ஒய் பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். ஒய் இந்த டி கிட்ட போகுது பாருங்கள். டி கிட்ட போதா, ஸ்லைடரை மூவ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்லைடரை மூவ் பண்ணி கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம தனித்தனி ஸ்லைடர் கொடுக்கல, ஒரே ஸ்லைடரை கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து எல்லாமே நகரும். ஸோ ஒய்ங்கிறதுல வந்து நிப்பாட்டுறேன், விசிபிளாக வச்சுங்க. ஏன்னா வெக்டர் நம்ம வரையணும்ல, எல்லுலேருந்து ஒய்க்கு வெக்டர் வரைய போகிறீங்க.
எல்லுலேருந்து ஒய்க்கு, எல்லில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஒய்யை ஒரு கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட். ஸ்கை ப்ளூ கலரோட பாலிகன் வந்து 8. டிரான்ஸ்லேட் பாலிகன் 8, நியூ வெக்டர் ஐ திங்க் u dash, எஸ் திஸ் ஒன், ரைட். அதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதோட லேபிள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் எடுத்தால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்திருக்கிறேன், கவனிங்க. வெக்டர்லாம் வந்து டிசேபிள் பண்ணுறேன். அந்த கலரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெக்டர்லாம் மறைஞ்சிரும். ஓகே, வெக்டர் போயிடுச்சு. அடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணணும். எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த ரெட் கலரை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று அவசியம் தேவை. ஃபார்முலாவில் இப்போ ஏற்கனவே நம்ம எல்லுன்னு பயன்படுத்தணும்ல, அந்த பாயிண்ட்டை வந்து இதில் எதை சூஸ் பண்ணிக்கிறீங்களா, ஏ வேணுமா, பி வேணுமா, ஆர் எஃப் ஆர் ஜி, எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் எஃப்ங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த எஃப் இங்கே எங்கே பொருந்தும்னா இந்த இடத்துல பொருந்தும். அப்போ எஃப்லேருந்து இந்த இடத்துக்கு நாம் ஒரு பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது ஓகே. ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் இருந்தால் தானே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி நாம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது மூலியமாக ஒரு பாயிண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா காம்பஸ். இந்த இடத்துல பாருங்கள், இந்த சர்க்கிளில் காம்பஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இந்த ஜேலேருந்து எல் வரைக்கும் உள்ள ஒரு சர்க்கிள் வர மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த ஜேலேருந்து எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வட்டம் வந்துடும். அதை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இந்த வட்டம் நகரும். நகர்ந்து வரும்போது இந்த பிங்கிற பாயிண்டில் கிளிக் பண்ணுங்கள், அங்கே உட்காந்துடும். இப்போ உட்காந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை திரும்பி 0க்கு அனுப்பி விட்ருங்க. இப்போ நான் வந்து இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் இன்டர்செக்ட் பாயிண்ட் வரைய போகிறேன். இன்டர்செக்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அப்படியே வந்து லைனை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்கணும். பட் இந்த இடத்துல கிடைக்கல. அந்த மாதிரி கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து இந்த லைனோட செக்மெண்ட் எதுன்னு பார்த்துங்க. செக்மெண்ட் வந்து ஏ ஆர் எஃப் ரெண்டு இருக்குது இதில். அதனால தான் உங்களுக்கு அது இன்டர்செக்ட் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து செக்மெண்ட் ஏவை நாம் எடுத்துக்கிறேன். நான் ஏயையும் சர்க்கிள் D1ஐயும் நான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்செக்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏ செலக்ட் பண்ணுறேன். அதே நேரத்தில் அடுத்து D1 செலக்ட் பண்ணும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடச்சிரும். இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு, C1 கிடச்சிருக்கு. ரைட்டு. இப்போ பாயிண்ட்டை நான் மூவ் பண்ண போகிறேன். எஃப்லேருந்து C1க்கு பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறேன். என்ன பாயிண்ட் கொடுக்கலாம், ஏற்கனவே ஒய் வரை கொடுத்துருந்தேன்னா இப்போ வந்து இசட் கொடுக்குறேன். இசட் ஈக்குவல் டு எஃப்லேருந்து போகுது, அதனால் எஃப் ப்ளஸ் ஸ்டார்ட் START ஸ்டார்ட் ப்ராக்கெட் எங்கே போகணும், C1 போகணுமா, அதனால் ஐ திங்க் C1ங்கிறத டைப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதோட நேமை வந்து மாற்றி ஆகணும். லேபிள் நேமை மாற்றிட்டா நல்லாயிருக்கும். ஸோ லேபிள் நேம் என்ன பண்ணலாம், லேபிள் நேமை மாற்றத்துக்கு முன்னாடி இங்கே பாதியில் நிப்பாடி இருக்கனால அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆகலை. ஸோ லேபிள் நேமை மாற்றுவோம். C1ங்கிறத டைப் பண்ணலாம், அதில் டைப் பண்ணால் வேறு மாதிரி எடுத்துக்கும். அந்த பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் லேபிள் நேமை மாற்றிக்கிங்க.
லேபிள் நேம் என்ன கொடுத்துக்கலாம்னா C1 இருக்கு. நான் ஸ்மால் எக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே இருக்கான்னு தெரியல. ஸோ மாறலை. ஸ்மால் பி ஓகே மாறிடுச்சு. இல்லாததான் கொடுத்துக்கணும். நான் இப்போ வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காட்டியிருக்கிறேன். எதனாலனா எனக்கு வர பிழைகளும் உங்களுக்கும் வரும். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படியே அந்த எரரே நான் அப்படியே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல C1 இருந்துச்சு. ஃபார்முலாவில் டைப் பண்ணும்போது C1ங்கிறத டைப் பண்ணலாம். C_1 டைப் பண்ணணும். ஆனால் அந்த ஃபார்முலாவில் டைப் பண்ணும்போது எடுத்துக்காது. அதனால் அந்த பாயிண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அங்கே நேம் இருக்கும். அந்த நேமை நான் வந்து மாற்றிருக்கிறேன். ஏற்கனவே வந்து இருந்துச்சுன்னா அதில் காட்டாது. அதனால் இல்லாத ஒரு நேம் தான் கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் கொடுத்தேன், எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துருக்கேன், எடுத்துருக்கு. இப்போ எஃப்லேருந்து பிக்கு பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறோம். Z equal to F plus slider name start start bracket. எங்கேருந்து போகணும் பாருங்க, பிக்கு தானே போகணும். அதனால் ஸ்மால் பின்னு போட்டிருக்கு. ஸ்மால் பி மைனஸ் எஃப். ஓகே என்டர். பாயிண்ட் போதான்னு பார்க்கலாமா? யா, வெரி நைஸ். பாயிண்ட் போயிட்டு பாருங்க. இசட் பாருங்க, நான் அந்த எல்லோ கலரில் நிப்பாட்டுறேன் இசட்டை. இப்போ இதுக்கு என்ன ரெண்டு மெத்தட் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து வெக்டர் வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். வெக்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். எஃப்லேருந்து இசட்டுக்கு வெக்டர் வரைகிறேன். அடுத்தது டிரான்ஸ்லேட்டுங்கிறது எதுக்கு கொடுக்கணும், வெக்டருக்கும் அந்த பாலி நம்பர் என்ன நம்பரோ அது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிவப்பு கலர் வந்து பாலி 3 இருக்கு. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோம். டிரான்ஸ்லேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். பாலி 3 செலக்ட் பண்ணுங்கள். நான் லெஃப்ட் சைடு வந்துட்டேன்ப்பா. லெஃப்ட் சைடில் பாலி 3 கீழே வந்து V1 தான் வெக்டர். ஸோ V1 இப்போ மூவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் உட்காரும், அழகாக உட்காருதா? ரைட், உட்காந்துருச்சு. ஆனால் இந்த சர்க்கிள்லாம் நமக்கு தேவையில்லை. இனிமேல் எந்த லெட்டரும் தேவையில்லை. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷோ ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. வெக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் அந்த வெக்டர் நேம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க அந்த கலரை கிளிக் பண்ணிங்கனாலே இல்லை வெக்டர்லாம் போயிடும். D1 சர்க்கிள் வந்து D1 தான். அதனால் D1 செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். வேர் இஸ் D1? சரி ஓகே, மேலே கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா எடுத்தாச்சு. இப்போ கொடுத்து பாருங்கள், எல்லாமே நல்லா மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த இதை வந்து கொஞ்சம் கலரை வந்து மூவ் ஆகிற கலரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 50ல் வைங்க. மெயின் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், ஆனால் மூவ் ஆகிறது வந்து கம்மியாக வைக்கணும். எல்லாத்தையும் நான் 50ல் வச்சுருக்கிறேன். இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஒரே ஸ்லைடில் இப்போ ஸ்லைடரில் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு
பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லைடரில் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தனித்தனி ஸ்லைடரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 5 ஸ்லைடர் வேணும். ஸ்லைடர் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் FIRST ஃபர்ஸ்ட் 0 1 0.1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடர், அடுத்து செகண்ட் ஸ்லைடர், அடுத்து தேர்ட் ஸ்லைடர், ஃபோர்த் ஸ்லைடர், ஃபிஃப்த் ஸ்லைடர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு சொல்லி 5 ஸ்லைடு கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டும் நகர்றதுக்காக 5 ஸ்லைடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் 1ங்கிற ஸ்லைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதை அப்புறம் கடைசியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த எஃப்எக்ஸுங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு டெஃபினேஷன் அண்ட் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஃபார்முலா எங்கே இருக்கோ அதெல்லாம் காட்டும். அந்த ஃபார்முலாவில் வந்து இப்போ ஸ்டார்ட்னு எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்லைடு எது நீங்கள் நகரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வி எது நகருதுன்னு தெரியல. ஐ திங்க் கலர்ஸ் இருக்கும், கலர்ஸை காணும். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். FIRST ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு மாற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டை மட்டும் நகர்த்தி பார்ப்போம். எஸ், ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு நகருது. அதே மாதிரி ஃபார்முலா எங்கே இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது செகண்ட், ஸ்டார்ட்டுங்கிறத ரிமூவ் பண்ணி தான் நம்ம மாற்றணும். அது மேலே கிளிக் பண்ணிங்கனாலே அதை மாற்றுற மாதிரி வரும். SECOND செகண்ட். அடுத்தது தேர்டு. ஸ்டார்ட்டுன்னு அங்கே இருக்கிறதுல நம்ம அப்படியே வரிசையாக மாற்றிட்டு வர வேண்டியதான். இதுக்கு தேர்டு.
ஃபார்முலாவில் நம்ம ஸ்லைடர் நேம் ஸ்டார்ட்னு கொடுத்துருந்தோம், ஒரு ஸ்லைடர் போடுறதா இருந்தால். இது வந்து மல்டி ஸ்லைடர், THIRT. ஓகே, அடுத்தது 4. FOIRTH, fourth. அடுத்தது fourth முடிஞ்சு fifth, FIFTH, fifth. இப்போ ஃபிஃப்த்து நகர்த்தி பார்ப்போம். சாரி, எப்பொழுதும் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் மூவ் ஆகும் கரெக்டாக. ஸ்லைடர் ப்ராப்பர்ட்டி ஒழுங்காக கொடுக்கலையோ? எஸ், இன்க்ரிமெண்ட் தப்பாக கொடுத்துருக்கேன். 0.1 பாருங்க, சூப்பராக போதா, நச்சுன்னு போகுது, அருமை. ஓகே ஓகே, யா நைஸ். எல்லாமே 5மே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டார்ட்டுங்கிறது தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்க்கலாமா? எல்லா ஸ்லைடரையும் உள்ளே வச்சுருங்க, 0 பாயிண்டில் வச்சுருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து ஒர்க்கிங் மாடலாக யூஸ் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடை நகர்த்தினோம்னா அது எங்கே போய் சேரும்? அதோட இடத்துக்கு, பிளேஸுக்கு போகும். அடுத்த ஸ்லைடர் நகர்த்துறோம், அடுத்த ஸ்லைடர் நகர்த்துறோம், அடுத்த ஸ்லைடரை நகர்த்துறோம், அடுத்த ஸ்லைடரை நகர்த்துறோம். இது மாதிரி இதை பசங்களுக்கு காட்டலாம், ஒர்க்கிங் மாடலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா ஸ்லோவாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லைடரில் வந்து நீங்கள் வந்து 0.001 கொடுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே இன்க்ரிமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா 0.1 தான் கொடுத்துருக்கேன். 0.01 கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்லோ நகர்றது வந்து நீட்டாக நகரும் தான், அது வேணால் பண்ணிக்கலாம். ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். இதை நான் அப்பயே எல்லாமே செஞ்சிருவேன், பட் நீங்கள் அதில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பின்னால் திருப்பி சொல்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு இப்படிலாம் இருக்குங்கிறது தெரியும். ஓகே, இப்போ நகர்த்தி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா மெதுவாக நகரும், ஸ்லோவாக நகரும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, விட்டு விட்டு நகராது, நல்லா நகரும். இன்னும் ஒரு சைபர் சேர்த்தாலும் இன்னும் நல்லா ஸ்லோவாக நகரும். அதாவது நல்ல மைனூட் அழகாக அப்படி மூவ் ஆகிறது நல்லாயிருக்கும். ஒரு கேப் இல்லாமல் அப்படியே விட்டு விட்டு போகாமல் அப்படியே தொடர்ச்சியாக போகிற மாதிரி இருக்கும். வேணா இன்னொரு 0 கொடுத்து வைப்போமா? இப்போ பாருங்க, நல்லா நல்லா விடாமல் நல்லா போகும். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் நேம் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்
இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் நேம் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேற்றத்தை கூட டைப் பண்ணி அந்த பக்கத்தில் வைக்கலாம் நீங்கள். டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா ஸ்லைடருக்கு கீழே டெக்ஸ்ட்டை ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இந்த அனிமேட்டட் வீடியோ வந்து உங்கள் அனிமேட்டட் ஒர்க்கிங் மாடல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.